அன்பிற்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த காணொளியில் இமாம் மெஹதியின் உண்மைக்கு ஒரு மகத்தான அடையாளமான 1894ஆம் ஆண்டு ரமலான் மாதத்தில் ஏற்பட்ட சூரிய சந்திர கிரகணங்களை குறித்து பார்த்தோம். அக்காலத்தில் இமாம் மெஹதி என்று வாதித்தவர்கள் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மது காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டுமே. முஸ்லிம்களின் அவல் நிலையைக் கண்டு அவர்களின் வெற்றிக்காக இமாம் மெஹதியின் வருகையை ஆவலுடன் எதிர்நோக்கியிருந்த உண்மையை நேசிக்கின்ற இறையடியார்கள் அவர்கள் இந்த கிரகணங்கள் ஏற்பட்டவுடன் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மது காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காதியானுக்கு சென்று நேரில் சந்தித்து மேலும் பல்வேறு அடையாளங்களை குறித்த விளக்கம் பெறுவதற்காக புறப்பட்டு சென்றார்கள். இக்காலத்தில் ஏசி காரில் சென்று ஈசி சேரில் அமர்ந்து கொண்டு மார்க்கத்தை வேடிக்கை விளையாட்டுக்காகவும் தங்களுக்கு பின் கூட்டம் சேர்ப்பதற்காகவும் பயன்படுத்தும் நவநாகரிக உலமாக்கள் முல்லாக்கள் போல் அல்லாமல் அந்த மக்கள் மார்க்கத்திற்காக உண்மையான வலி வேதனை கொண்டிருந்தார்கள். அவர்களுள் பெரும்பாலார் ஏழ்மையில் வாடக்கூடியவராக இருந்தார்கள். அவர்கள் வயிற்றில் பசியுடன் கால்கள் வீங்கிட இமாம் மெஹதியை சந்திக்க வேண்டும், அன்னாரை ஏற்றுக்கொண்டு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சலாத்தினை அவர்களுக்கு எட்ட வைக்க வேண்டும், மேலோனாகிய இறைவனின் திருப்தியை பெற வேண்டும் என்ற தாகத்துடன் காதியானுக்கு நடந்தே சென்றார்கள். உதாரணத்திற்கு லாலியானைச் சேர்ந்த 3 பேர் நடை பயணமாகவே காதியானுக்கு சென்றதை குறித்து அஹ்மதியா ஜமாத்தின் கலிஃபத்துல் மசி அவர்கள் கூறியதை கடந்த வீடியோவில் பார்ப்போம். அவர்களின் உரை தொடர்கின்றது இன்ஷா அல்லாஹ். فاسعوا بصدق القلب يا فتياني. शेख अमीरुद्दीन साहब, मियाँ साहिबुद्दीन साहब और मियाँ मोहम्मद यार साहब, ये वफ़द पैदल रवाना हुआ। ज़्यादा राह के तौर पर इन दोनों के पास उस वक्त के राइज करेंसी के मुताबिक सिर्फ ₹1.5 था। அந்த காலத்து ரூபாயின் மதிப்பின் அடிப்படையில் அவர்களிடையே ₹1.50 மட்டுமே இருந்தது. அதாவது காதியானுக்கு சென்ற நடைபயணமாகவே லாலியானில் இருந்து 175 மைல்கள் காதியானுக்கு நடந்து சென்ற அந்த 3 பேரை குறித்து ஹுசூர் கூறுகிறார்கள். அந்த காலத்து ரூபாயின் மதிப்பின் அடிப்படையில் அவர்களிடையே ₹1.50 மட்டுமே இருந்தது. நிறைய அறிவிப்புகளின் அடிப்படையில் அவர்கள் இருவர் மட்டுமே சென்றார்கள், மியா சாஹிப் மற்றும் சாஹிப் அமீர்தீன் ஆகியோர். எவ்வாறு இருப்பினும் அவர்களிடையே ₹1.50 மட்டுமே இருந்தது. மேலும் அது மார்ச் மாதமாக இருந்தது. கோதுமை பயிரும் அறுவடை செய்யும் நிலையை எட்டி கொண்டிருந்தது. அவர்கள் தினமும் 10-12 மைல்கள் வரை நடைப்பயணம் சென்றார்கள். எப்பொழுதெல்லாம் பசி ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் விவசாயிகளிடம் சில தானிய கதிர்களை கேட்பார்கள். அதனை சுட்டு உண்டு வந்தார்கள். அவர்கள் வழியில் ஒரு குடியிருப்பையோ அல்லது தற்காலிக தங்குமிடங்களையோ கண்டால் அன்றைய இரவை அங்கு கழித்து வந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் 150 175 மைல்கள் வரை ஒரு மிகப்பெரிய தூரத்தை அவர்கள் கடந்த பிறகு இந்த 2 நபர்களும், சில அறிவிப்புகளின் அடிப்படையில் இந்த 3 நபர்களும் காதியானுக்கு அருகில் உள்ள பட்டாலாவிற்கு சமீபத்தில் வந்துவிட்டார்கள். அப்பொழுது அங்கு இருந்த மௌலவி முகமது ஹுசைன் பட்டாலவி என்னும் எதிரி ஆலிம்சாவின் மாணவர்களை சந்தித்தார்கள். அவர்களிடம் காதியானுக்கு செல்வதற்கு வழி கேட்டார்கள். அந்த மாணவர்களோ, நீங்கள் எதற்காக காதியான் செல்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். அவர்கள் காதியானுக்கு செல்வதற்கான காரணத்தை அறிந்து கொண்ட பிறகு அந்த மாணவர்கள் அவர்களை காதியானுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்தார்கள். மேலும் அவர்கள் கூறினார்கள், மெஹதி என்று வாதிக்கக்கூடிய இந்த நபர் நவுதுபில்லாஹ், அல்லாஹ் காப்பானாக, இந்த நபர் ஒரு பொய்யர் ஆவார். ஏனென்றால் அவர் ஒரு வாதம் மட்டும் செய்யவில்லை, பல்வேறு வகையான 7 வாதங்களை செய்துள்ளார் என்று கூறினார்கள். எனவே நீங்கள் அவருடைய எந்த வாதங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று கேட்டார்கள். எனவே இப்பொழுது நீங்கள் திரும்பிச் செல்வதே சிறந்தது என்று கூறினார்கள். இதனை கேட்டவுடன் அதிகம் படித்திராத ஷேக் அமீருத்தீன் சாஹிப் அவர்கள் அற்புதமான பதில் ஒன்றை வழங்கினார்கள். அவர்கள் கூறினார்கள், அன்னார் 7 விதமான வாதங்களை செய்திருந்தாலும் அவர்கள் உண்மையாளரே என்று கூறினார்கள். உண்மையில் அவர்கள் இன்னமும் அதிக வாதங்களை செய்ய வேண்டியிருக்கின்றது என்று கூறினார்கள். தன்னுடைய ஞானத்திற்கேற்ப அவர்கள் இந்த பதிலை வழங்கினார்கள். உதாரணத்திற்கு, நீங்கள் 7 பேர் இருக்கின்றீர்கள், நான் தனியாளாக இருக்கின்றேன், நீங்கள் அனைவரும் என்னுடன் மல்யுத்தம் செய்கின்றீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். மேலும் நான் உங்களை எல்லாம் தோற்கடித்து விட்டேன் என்றால் நான் ஒரு ஆளாக கருதப்படுவேனா அல்லது 7 நபர்களாக கருதப்படுவேனா? வேறு வார்த்தைகளில் கூற வேண்டுமென்றால் நான் உங்கள் 7 பேர் மீதும் வெற்றி கொண்டு விட்டேன். மேலும் கூறினார்கள், இக்காலத்தின் இமாமிற்கு உலகில் உள்ள பல்வேறு மதங்களுக்கெல்லாம் சவால் விடுக்க வேண்டியிருக்கிறது. எனவே இன்னும் அதிகமான வாதங்களை அன்னார் செய்ய வேண்டியிருக்கிறது.
என்று கூறினார்கள். முகமது ஹுசேன் பட்டாலவியின் மாணவர்களில் எவராலும் அவர்களின் இந்த வாதத்திற்கு பதிலளிக்கவே முடியவில்லை. அவர்கள், மியா, அதாவது சகோதரரே, நீங்கள் இந்த பயணத்தை தொடருங்கள் என்று கூறினார்கள். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் காதியானுக்கு வழியையும் சொல்லவில்லை. அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் இன்னும் கொஞ்சம் பயணம் செய்த பிறகு வழியில் ஒரு தேநீர் கடையை கண்டோம். அது ஒரு சீக்கியருக்கு சொந்தமானதாகும். அவர் இவர்களுக்காக தேநீர் தயார் செய்தார், கொஞ்சம் பிஸ்கட்டுகளையும் கொடுத்தார். அப்பொழுது ஷேக் சாஹிப் வழியில் நடந்த சம்பவத்தை அவரிடம் எடுத்து கூறினார்கள். மேலும் பட்டாளவின் மாணவர்கள் நடந்து கொண்ட விதத்தையும் கூறினார்கள். இதை கேட்டவுடன் அந்த சீக்கியர் வருத்தத்தை வெளிப்படுத்தினார். காதியானுக்கு நான் வழி சொல்கின்றேன் என்று அந்த சீக்கியர் கூறினார். மேலும் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் குறித்து தன்னை பொறுத்தவரையில் மிர்சா சாஹிப் அன்னாருடைய வாதத்தில் உண்மையை கூறுவதாகத்தான் தெரிகிறது என்று கூறினார். மேலும் தனக்கு மிர்சா சாஹிப்பை நன்றாக தெரியும் என்றும் கூறினார். மேலும் அந்த சீக்கியர் அவர்கள் காதியானுக்கு செல்லக்கூடிய ஒரு சாலையை அடையும் வரை அவர்களுடனேயே நடந்து வந்தார். அந்த நாட்களில் காதியானுக்கு செல்லக்கூடிய அந்த சாலை ஒழுங்கானதாக திடமானதாக இருக்கவில்லை. उस कादियान का कोई पुख्ता रास्ता नहीं था. जब ये दोनों साथी कादियान पहुँचे तो उस वक्त हज़रत मसीह अलैहिस्सलाम मस्जिद मुबारक में तशरीफ़ फरमा थे. मजलिस लगी थी. चंद गैर जमात उलमा और गद्दी नशीन उस मजलिस में बैठे थे. அவர்கள் இருவரும் காதியானை அடைந்த பொழுது ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜித் முபாரக்கில், அதாவது முபாரக் பள்ளிவாசலில் அமர்ந்திருந்தார்கள். அவர்களுடன் மக்களின் ஒரு சபை ஒன்றும் இருந்தது. அதில் அஹ்மதி அல்லாத அறிஞர்களும் சில முஸ்லீம் கணவான்களும் கூட இருந்தார்கள். அவர்களுடன் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உரையாடி கொண்டும் அவர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்து கொண்டும் இருந்தார்கள். மேலும் அதே நேரத்தில் எழுதி கொண்டும் இருந்தார்கள். லியாலியானில் இருந்து வந்த இவர்களுக்கு இதுவும் கூட ஒரு அடையாளமாக இருந்தது. ஹஜரத் இமாம் மெஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்திற்கு நேரடியாக இறை அறிவிப்பு இறங்குவது போல் அவர்கள் எழுதி கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் சபையில் அமர்ந்திருந்த மக்களுடன் உரையாடி கொண்டும் இருந்தார்கள். அது அவர்கள் சரளமாக எழுதுவதற்கு எந்த தடையும் ஏற்படுத்தவில்லை. அதாவது ஒரே நேரத்தில் எழுதி கொண்டு இருக்கிறாங்க, உரையாடி கொண்டு இருக்கிறாங்க. பயணம் செய்து வந்திருந்த அவர்கள் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார்கள். ஷேக் சாஹிப், ஹுசூர், நாங்கள் லாலியானிலிருந்து வந்திருக்கின்றோம் என்று கூறினார். லாலியான் எங்கே இருக்கின்றது என்று ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். ஹுசூர் கூறுகிறார்கள், நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் தெரியாதவர்களுக்கு கூறுகிறேன். லாலியான் இப்பொழுது பாகிஸ்தானில் உள்ள ரப்வாவிலிருந்து 8 மைல்கள் தூரத்தில் இருக்கிறது. மேலும் ஒரு பெரிய கிராமமாகும். தற்பொழுது அது ஒரு நகரமாகும் என்று ஹுசூர் கூறுகிறார்கள். எவ்வாறு இருப்பினும் அவர்கள் அங்கிருந்து வந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் அந்த அவையில் பீராவைச் சேர்ந்த மௌலானா ஹக்கீம் நூருதீன் சாஹிப் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்களும் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் பீராவைச் சேர்ந்தவர்கள், அதனால் அவர்களுக்கு லாலியானை பற்றி தெரியும். அவர்கள் கூறினார்கள், ஹுசூர், லாலியான் கடானா மற்றும் லக்பாருக்கு அருகில் இருக்கிறது என்று கூறினார்கள். ஹஜரத் சாஹிப் அலைஹிஸ்ஸலாம் பதிலளித்தார்கள், ஆஹா, அந்த லக் மற்றும் லாலி என்று கூறினார்கள். ஏனென்றால் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லாலியை பற்றி ஒரு கவிதையை கேட்டிருக்கிறார்கள். எனவே அதனால் அவர்களுக்கு அந்த ஊரை பற்றி தெரிந்திருக்கலாம். ஹஜரத் மௌலானா ஹக்கீம் நூருதீன் சாஹிப் அவர்கள் கூறினார்கள், ஹுசூர், இவர்கள் எங்களுடைய பகுதியை சேர்ந்தவர்கள் என்று கூறினார்கள். ஷேக் சாஹிப்பும் அமீர்தீன் சாஹிப் அவர்களும் அதிகம் படித்திராத காரணத்தினால் அவர்கள் அதனை பஞ்சாபியிலும் கூறினார்கள். ஹுசூர், இவர்கள் எங்களுடைய பகுதியை சேர்ந்தவர்கள் என்று கூறினார்கள். பிறகு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இவர்களுடைய பயணத்தின் நிலைமையையும் அவர்களின் பயணத்தில் நடந்த பல்வேறு சம்பவங்களையும் எடுத்து கூறினார்கள். இமாம் மெஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பயணிகளுக்கு மௌலவி பட்டாலவி சாஹிப்பின் மாணவர்களுடன் ஏற்பட்ட சம்பவம் குறித்து அறிந்தபொழுது ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், பாருங்கள், அவர் படிப்பறிவற்றவராக இருந்தபொழுதும் எவ்வளவு அருமையாக பதில் கூறினார் என்று பாருங்கள் என்று கூறினார்கள். அந்த மாணவர்களுக்கு பதில் சொல்லவே முடியாமல் போய்விட்டதே, இவருக்கு யார் கற்பித்தது? நிச்சயமாக இவருக்கு இறைவன் தான் கற்பித்து கொடுத்தான். இந்த வார்த்தைகளை அவர்கள் 3 முறை திரும்ப திரும்ப கூறினார்கள். பிறகு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சகோதரர்கள் சில நாட்கள் தங்களுடன் தங்கியிருக்க வேண்டும் என்று பணித்தார்கள். எனவே அவர்கள் 3 நாட்கள் வரை ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அருகாமையில் கழித்தார்கள். இமாம் மெஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடைபயிற்சிக்கு செல்லும் பொழுது அவர்களும் கூடவே சென்றார்கள். மேலும் லாலியானை சேர்ந்த ஆலிம்கள், அறிஞர்கள் கூறியிருந்த இமாம் மெஹதிக்கான அடையாளங்களை குறித்து ஆராய்ந்தார்கள். மேலும் அவை நிறைவேறுவதை தங்கள் சொந்த கண்களால் கண்டார்கள். இறுதியில் அவர்கள் கிளம்புவதற்கு முன் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். இமாம் மெஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரைத்த சலாத்தினை அன்னாரின் கட்டளையின்படி எட்ட வைத்தார்கள். பையத்திற்கான விண்ணப்பத்தையும் வைத்தார்கள். अभी कुछ दिन और हमारे पास रहे. ये सुनकर शेख साहब आप दीदा हो गए और अपने पाँव आगे करके हजूर को दिखाया, अर्ज़ की कि हजूर, इतनी लंबी मुसाफिर से हमारे पाँव सूज गए हैं, इतनी तकलीफ़ हमने बर्दाश्त की है.
ஆனால் இமாம் மெஹதி அலைஹிஸ்ஸலாமோ இன்னும் சில நாட்கள் தன்னுடன் தங்கியிருக்க வேண்டும் என்று கூறினார்கள். இதை கேட்டவுடன் ஷேக் சாஹிப் உணர்ச்சி வயப்பட்டு தன்னுடைய கால்களை முன்னே கொண்டு வந்து இமாம் மெஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் காண்பித்தார்கள். பிறகு, ஹுசூர், இத்தனை பெரிய பயணத்திற்கு பிறகு எங்களுடைய கால்கள் வீங்கிவிட்டன. மேலும் அத்தகைய ஒரு துன்பத்தை நாங்கள் தாங்கிக் கொண்டோம். மேலும் நாங்கள் உங்களை உண்மையான இமாம் மெஹதி என்று ஏற்றுக்கொண்டோம். மேலும் இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் உயிர் வாழ்வோம் என்று தெரியாது. எனவே தாங்கள் எங்களுடைய பையத்தினை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். மேலும் இவ்வாறாக அவர்கள் மஸ்ஜித் முபாரக்கில் வைத்து ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கரங்களில் பையத்தும் செய்தார்கள். அடுத்த சம்பவம், அசதுல்லா குரேஷி சாஹிப் அவர்கள் ஹஜரத் காசி அக்பர் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறித்து எழுதுகிறார்கள். ஹஜரத் காசி சாஹிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இமாம் மெஹதி அவர்களை ஏற்று அஹ்மதியாவதற்கு முன் அஹ்லே ஹதீஸ் வஹாபி பிரிவை சேர்ந்தவராக இருந்தார்கள். அவர்கள் ஹஜரத் மௌலவி புர்ஹானுத்தீன் ஜீலமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சாஹிப் அவர்களுடைய உறவினராக இருந்தார்கள். மேலும் தங்களுடைய பகுதியில் இமாமாகவும் இருந்தார்கள். 1894ஆம் ஆண்டு சூரிய சந்திர கிரகணங்களின் அடையாளம் வானில் வெளிப்பட்ட பொழுது தன்னுடைய ஊரில் இருந்த மக்களுக்கு மார்க்க கல்வியை கற்பித்துக் கொண்டிருந்தார்கள். இமாம் மெஹதியின் காலம் மிக அருகில் நெருங்கிவிட்டது என்பதனை அவர்கள் ஏற்கனவே அறிந்திருந்தார்கள். எனவே சூரியன் மற்றும் சந்திர கிரகணங்களின் மகத்தான அடையாளம் வெளிப்பட்ட பொழுது அவர்களுடைய மாணவர்கள் மற்றும் நண்பர்கள் இடையே கலந்துரையாடல்கள் ஆரம்பித்துவிட்டன. மியான் மங்கா சாஹிப் தன்னிடம் கூறியதாக அவர்களுடைய பேரர் பஷீர் அஹமத் சாஹிப் கூறுகிறார்கள். ரமலான் மாதத்தில் சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்பட்ட பொழுது காசி சாஹிப் எங்களுக்கு கல்வி கற்பித்து வந்தார்கள். காசி சாஹிப் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், இமாம் மெஹதியின் தோற்றத்திற்கான அடையாளம் வெளிப்பட்டு விட்டது. எனவே நாம் இப்பொழுது அவரை தேட வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். அந்த நாட்களில் சார்கோட்டை சேர்ந்த மக்கள் மளிகை பொருட்களை வாங்குவதற்காக ஜீலம் சென்று வந்தார்கள். அப்படி செல்லக்கூடியவர்களிடம் காசி சாஹிப் அவர்கள் மௌலானா புர்ஹானுத்தீன் ஜீலமி சாஹிப் அவர்களை சந்திக்கும் பணியை கொடுத்தார்கள். அவர்களை சந்தித்து மேலும் அவர்களிடம் கேளுங்கள், சூரிய சந்திரன் கிரகணங்களின் அடையாளம் நிறைவேறிவிட்டது. எனவே தாங்கள் இமாம் மெஹதி அலைஹிஸ்ஸலாம் குறித்து எங்களுக்கு வழிகாட்ட முடியுமா என்று அவர்களிடம் கேளுங்கள் என்று பணித்தார்கள். எனவே அந்த மக்களும் மௌலானா புர்ஹானுத்தீன் ஜீலமி சாஹிப் அவர்களை சந்தித்தார்கள். அன்னார் அவர்களுக்கு சில புத்தகங்களையும் காசி சாஹிப்புக்கு ஒரு கடிதத்தையும் கொடுத்தார்கள். அந்த புத்தகங்களை பெறுவதற்கு முன்னால் ஹஜரத் காசி சாஹிப் அவர்களும் ஒரு கனவை கண்டிருந்தார்கள். அதில் ஒருவர் அவர்களுக்கு 3 புத்தகங்களை படிப்பதற்காக கொடுக்கின்றார். அன்னார் முதல் புத்தகத்தை திறந்த பொழுது அது மிகவும் அழுக்காக இருந்தது. அதில் துர்நாற்றம் வீசிக்கொண்டிருந்தது. அவர்கள் அந்த புத்தகத்தை தூர எறிந்து விட்டார்கள். பிறகு கனவில் பார்க்கிறார்கள், மற்ற 2 புத்தகங்களும் ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றன. அன்னாருடைய கனவு இவ்வாறாக நிறைவேறியது. மௌலானா புர்ஹானுத்தீன் ஜீலமி சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பி வைத்த 3 புத்தகங்களில் ஒன்று ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாதத்தை மறுக்கக்கூடியதாக இருந்தது. அவர்கள் அந்த எதிரியின் புத்தகத்தை முதலில் வாசிக்க தொடங்கினார்கள். ஆனால் அதில் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து மனதை புண்படுத்தும் கருத்துக்கள் இடம்பெற்றிருந்ததால் அதனை அவர்கள் தூர எறிந்து விட்டார்கள். மேலும் மற்ற 2 புத்தகங்களும் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட கடிதமும் அவர்கள் கனவில் பார்த்ததைப் போலவே ஒளிமயமாக இருந்ததை கண்டார்கள். இது மேலும் ஆராய்ச்சி செய்வதற்கு அவர்களை தூண்டியது. மேலும் அவர்கள் காதியானுக்கு இது குறித்து அறிந்து வருவதற்காக 3 பேர் கொண்ட ஒரு குழுவினரை அனுப்பி வைத்தார்கள். காதியானை அடைந்தவுடன் அந்த 3 பேருமே ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அருளுக்குரிய கரத்தில் பையத் செய்து விட்டார்கள். இதுவும் இந்த விஷயத்தில் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். எப்போதும் போல இந்த அறிவிப்பிலும் கூட சொல்லப்பட்டுள்ளது. அதாவது இந்த 3 பேரும் பட்டாளவை அடைந்த போது அதே மௌலை முகமது ஹுசேன் பட்டாளவி இவர்களையும் தடுத்தார். அவர் கூறினார், நீங்கள் எந்த காரணமும் இல்லாமல் இத்தனை நாட்கள் நடைபயணமாகவே காதியானுக்கு சென்று இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கின்றீர்கள். நீங்கள் வெகு தூரத்தில் வசிக்கின்றீர்கள். எனவே உங்களுக்கு இந்த விஷயத்தில் அறிவில்லை. மிர்சா சாஹிப்பின் விஷயங்கள் அனைத்துமே நவுதுபில்லா பொய்யை அடிப்படையாக கொண்டதாகும். எனவே நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள் என்று கூறினார். மௌலவி சாஹிப் இதை கூறியதோடு மட்டுமல்லாமல் அவர்களை கொண்டு போய் நகரத்தின் வெளியேயும் விட்டுவிட்டு வந்து விட்டார். இருப்பினும் அவர் சென்ற பிறகு தங்கள் ஊருக்கு திரும்பி செல்வதற்கு பதிலாக அவர்கள் காதியானுக்கே சென்று விட்டார்கள். மேலும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் அவர்கள் பையத்தும் செய்து விட்டார்கள். இதற்கு பிறகு ஹஜரத் காசி சாஹிப் அவர்கள் முதலில் எழுத்து மூலமாக பையத்தை அனுப்பினார்கள். பிறகு காதியானுக்கும் வந்து நேரடியாக பையத் செய்யும் கண்ணியத்தையும் பெற்றார்கள். பிறகு மௌலானா அபுலத்தா ஜலந்திரி சாஹிப் அவர்களுடைய பாட்டனார் காசி மௌலா பக்ஷ் சாஹிப் ஜலந்தர் மாவட்டம் தாசில் நவானைச் சேர்ந்த புகழ்பெற்ற அஹ்லே ஹதீஸ் பேச்சாளர் ஆவார்கள். சூரிய சந்திர கிரகணங்களின் அடையாளம் தோன்றிய பொழுது அவர்கள் அதை குறித்து ரமலான் மாதத்தில் 13ஆம் இரவில் சந்திரனுக்கும் 28ஆம் நாளில் சூரியனுக்கும் கிரகணங்கள் ஏற்பட்டது குறித்து மிக விரிவாக பேசினார்கள்.
அவர்கள் கூறினார்கள், இதுவே இமாம் மெஹதியின் தோற்றத்திற்கான அடையாளமாகும். இப்பொழுது நாம் வாக்களிக்கப்பட்ட மெஹதி எப்பொழுது எங்கு தோன்றுகின்றார் என்பதனை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்று கூறினார். இந்த உரை மக்களிடையே ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டது. மௌலானா அபுலத்தா ஜலந்தரி சாஹிப் அவர்களுடைய பாட்டனார் காசி மௌலா பக்ஸ் சாஹிப் அஹ்மதியத்தை ஏற்கவில்லை என்றாலும் அவருடைய மூத்த மகனும் மௌலானா அபுலத்தா சாஹிபுடைய தந்தையுமான ஹசரத் மியான் இமாமுத்தீன் சாஹிப் இமாம் மெஹதி அலி இஸ்லாம் அவர்களுடைய வாதத்தை கேட்ட பிறகு அதனை குறித்து சிறிது ஆராய்ந்து கவனமாக சிந்தித்த பிறகு ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலி இஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கும் இமாம் மெஹதி அலி இஸ்லாம் அவர்களுடைய கரங்களில் பையச் செய்வதற்குமான நற்பாக்கியத்தை பெற்றார்கள். ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். मौलाना अबुलता साहब के वालिद हज़रत मियाँ इमामुद्दीन साहब को मुद्दई का इल्म हुआ और कुछ मुताले और गौर व फिक्र के बाद हज़रत मसीह मौला इस्लाम की तस्दीक और बैत करने की साज़ नसीब हुई. If you have not yet subscribed, make sure to subscribe and click on the bell icon so you can get notifications for every new video. Also make sure to like and comment on the video and follow on Twitter and Instagram. سفينا صل على محمد